வணக்கம் சாய்ராம். ஹலோ வணக்கம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நீ ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ண, ஜே கெல்லி, ஜார்ஜ் க்ளூனியோடைய படம். எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு ட்ராமா ஜேர்னலில் தான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மறந்துடும். அப்புறமா அந்த மேனேஜர் கேரக்டர் வந்து அதையோ மேனேஜர். அந்த ரான்க்கும் ஜே கெல்லிக்கும் உண்டான அந்த ரிலேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான சில டிசிக்னேஷன்லாம் இருக்குல்ல, அது வந்து பெருசாக சினிமாவில் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசிக்னேஷன் இருக்குது அப்படின்னு. தமிழ் சினிமாவில் கூட 1-2 மேபி இருக்கலாம். 1-2 வந்து நீ எங்கே வருவேன்னு தெரியும். இங்கே வந்தால் சமையலறை வந்துடும்ல பாஸ் அப்படின்ற மாதிரி நீ எங்கே வந்தாலும் கமலஹாசனுக்குள்ளே தான் வருவேன். அது எனக்கு தெரியும். ஸோ ஜே கெல்லி உத்தம வில்லனை ஞாபகப்படுத்துன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நீ சொன்ன சஜஸ்ட் பண்ணுறதுனால நானும் பார்த்தேன். ஓரளவுக்கு அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துது. உனக்கு எந்த இடத்துல கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு? எப்படி சம்மந்தப்படுத்திக்கலாம் இல்லை? இந்த ஒரு சினிமாவுக்கு ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டிங் தான் சினிமா அப்படின்னு ஒரு ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை யார் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அதுதான் முக்கியம். ரிவர்ஸில் பண்ணுறதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய படங்கள் வந்து ஸ்கிரீன்ல எப்படி வரணும், ஸ்லோ மோஷன்ல வரணும், ஒரு ஒரு என்ட்ரி, மாஸ் என்ட்ரி பாஸ் அப்படின்னு சீனை முடிவு பண்ணிட்டு எழுத போறதுதான் பிரச்சனை. தமிழ் சினிமாவோட பெரிய சாபக்கேடு. இன்ஃபேக்ட் F1 எல்லாமே கூட அது மாதிரியான படம் தான். இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆனதுங்கிறதுக்காக அந்த படம் கிரேட் படம் எல்லாம் கிடையாது. ஜே கெல்லி வந்து ஏன் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் உத்தம வில்லன். ரெண்டுமே வந்து ஒரு மெட்டா ஃபிலிம். ரெண்டுமே வந்து ஒரு சினிமாக்காரனை பத்தி இந்த படம். ஒரு சினிமாக்காரனோட அந்திம காலம், ஒரு ஒரு முடிய ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் கரியர் ஒரு பீக் பார்த்த ஒரு ஆள் அவனுடைய லைஃப் வந்து பின்னாடி பாக்குறான். அவனுடைய ரிஃப்ளெக்ஷன், அவனை சுத்தி இருக்கிற ஆட்களை பத்தின படம். அதை தவிர்த்து சில கேரக்டர்ஸ் எல்லாம் பாய்க்னட்டாவே ரொம்ப சிமிலாரிட்டி ஜாஸ்தி. அதுக்காக அந்த படத்தோட தழுவலாம் கேட்டா பார்க்கும்போது ஞாபகம் வருது. MS பாஸ்கர் கேரக்டர் ஞாபகம் வருது. நீ சொன்ன அந்த டிசைன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தமிழ் சினிமால இப்போது சாதாரணமா ஒரு இது மாதிரியான கேரக்டர் சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து அண்ணே 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 அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம், மனோரஞ்சன்ற உச்ச நட்சத்திரம், யாரை கேட்டு டேட்டு கொடுத்தீங்க அப்படின்னு எதிர்த்து கேட்கற மாதிரி ஒரு டயலாக் இனி எந்த படத்துலயும் பார்க்க முடியாது. அவர் நினைச்சுதான் உச்சத்தை விட்டு வந்திருக்கலாம், எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிருக்கலாம். சரி, வந்துட்டாரு, அது விஷயம். ஓகே, the point is அந்த கேரக்டர் சுத்தி இருக்கிற கேரக்டர், அந்த பொண்ணு கேரக்டர், அப்புறம் வந்து அந்த ரான், அந்த ஆடம் சாண்ட்லர். பை தி வே ஆடம் சாண்ட்லர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். நிறைய அந்த க்ரோனம்ஸ் மாதிரி ரொம்ப சில்லி மூவிஸ் நடிச்சதுனால that does not make him a bad actor. ஆடம் சாண்ட்லரோட வந்து அன்கட் ஜெம்ஸ்னு ஒரு படம், ஃபைனஸ்ட் 50 dates, first 50 days, அத 51st dateஸ்லாம் கூட ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து டிபிக்கல் ஆடம் சாண்ட்லரோட படம். ஆனா as an actor அன்கட் ஜெம்ஸ் வந்து one of the finest movies. அப்புறம் he has done a lot of, as an actor is an excellent actor. இது வந்து ஒரு the greatest example. இந்த படம் ஒரு நிஜமான ஒரு ஒரு மேனேஜர், அவனுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட், அவனோட குழந்தைங்களோட இருக்கிற கான்ஃப்ளிக்ட, அவன் வந்து அவன் ஃபேமிலியை விட்டு இவன் ஒரு ஸ்டார், இவனை வந்து ஸ்டார் இந்த மேக்கிங் 30 வருஷமா ஆடம் சாண்ட்லர் வந்து ரான் கேரக்டர் வந்து ஜே கெல்லியோடவே டிராவல் பண்ணியிருந்திருப்பாங்க. he would have made him the star that he is. இதெல்லாம் வந்து உத்தம வில்லன்ல கிடையாது. பட் இது வந்து ஒரு, ஆனா அந்த லைட்டா கேள்வி கேட்கிற ஒரு இடத்துலதான் MS பாஸ்கர் இருப்பாங்க. ஏன்னா கமலோடைய மனோரஞ்சனுடைய ஆரம்ப காலத்துல இருந்தே சொக்கலிங்கம் வந்து he would have been there. சொக்கலிங்கம் வந்து சிமிலாரிட்டிஸ் எங்கெங்களான்ற சொல்றேன். இந்த ஜுராசிக் பார்க்ல வர அந்த லேடி, அந்த டாக்டர் சாட்லரா வரவங்க, she will be asking, நீ ஜே பாக்குற மாதிரி தான் அவன் ஒண்ணு பாக்குறான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவனுடைய என்னோட பொண்ணோடைய கிராஜுவேஷனுக்குலாம் அவன் வந்தான் அப்படின்னுவான். அவன் பொண்ணோட கிராஜுவேஷன் நீ போனியா அப்படின்னு கேட்கலாம், எங்க வச்சிருக்காங்கன்ற அந்த இதுல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். என்கிட்ட கூட சொல்லல, இந்த மனோரஞ்சனுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு அந்த மூளையில கட்டி அப்படின்றத என்கிட்ட கூட சொல்லல. ஆனா எதுக்காக சொல்லலன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனுக்கு சமாதானப்படுத்தணும். The point is amazing boss. 2015லயே நம்மால் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம், இது மாதிரி ரைட்டிங், படம் ஓடும் ஓடலைங்கிறது வேற விஷயம். கமலுக்கு வந்து தோல்வியெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. என்னுடைய வாதம் எல்லாம் எப்பவுமே என்னன்னா, எவ்வளவோ ஃபிளாப் கொடுக்குறோம். அண்ணாத்தையெல்லாம் ஃபிளாப் தான். பாண்டியன் ஃபிளாப்,
பெரிய இதெல்லாம் கிடையாது. த பாயிண்ட் இஸ் ஃப்ளாப் ஆகும், சிலது ஹிட் ஆகும், சிலது வந்து கொஞ்சம் ஆர்ட்டுக்காக ஒரு படம் எடு, ஆர்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லல, சினிமா ஆர்ட்டா நீ பாரு. உத்தம வில்லனுடைய கிரேட்டஸ்ட் விஷயம் என்னன்னா, உத்தம வில்லன் வந்து படத்துக்கு வெளியில இருக்கிற அந்த மனோரஞ்சன் கேரக்டரை காமிக்கிறதுல இருந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆமா, ஏன்னா அது வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க பையன்கிட்ட பேசுற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்டென்ஸா இருக்கும். எப்போதுமே பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி லைட்டா கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். அது கமல்ஹாசனோட ஆக்டிங்கோ ரைட்டிங்கோ எப்படி இருந்தாலும் என் அப்பா வந்து கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் சொல்ல வைப்பேன். கரெக்டா, ஏன்னா அது வரைக்குமே அவன் பையனுடைய விஷன் என்னன்னு அவனுக்கு தெரியாது மனோரஞ்சனுக்கு. நீ ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதுவியா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதணும், கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். அது வந்து அதேதான். சோ இதுலயும் அதேதான். சோ அவனுடைய பர்சனல் லைஃப் வந்து வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்டன்ட் ஃப்ரம் ஜெயக்குமே. அவன் பசங்க என்ன பண்றாங்க, அவன் பசங்க வளர்ந்துட்டாங்கிறத கூட ரெக்கக்னைஸ் பண்ணிருக்க மாட்டான். ஓ, பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சா, பெரிய பொண்ணுக்கு வந்து சோ அவளோட பர்சனல் லைஃப், அவ யார டேட் பண்ணிட்டு இருக்கா, அவ வந்து வளர்ந்துட்டாளா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனோட ஒரு முக்கியமான விஷயம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு I'll come to that little later. அவனுடைய இமேஜரை பொறுத்த வரைக்கும் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு சேர்ந்து ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. அந்த அந்த இது பார்த்தேன்னா வச்சுக்கேன், 2 பேருக்கும் 18 வயசு டிஃபரன்ஸ். ஆக்சுவலி பெரிய பொண்ணுக்கு 36 வயசு, இவனோட கரியரும் அந்த பொண்ணோட வயசும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. சின்ன பொண்ணுக்கு 18 வயசு, இப்பதான் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறான். பட் அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே வயசுல இருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு 3 வயசு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் அ மிஸ்டேக். அதுதான் படத்தோடைய கிரக்ஸே. என்னன்னா அவனுடைய மைண்ட்ல பசங்க இல்லவே இல்லை. அண்ட் ஃபைனலி இஸ் ரியலைசிங் வாட் ஹி ஹஸ் மிஸ்ட். அதை ரிக்ரெட் பண்றது. அதனால தான் அவன் 4th வாலை பிரேக் பண்ணி ஹி வில் ஆஸ்க் கேன் ஐ கெட் ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதோட உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் உத்தம வில்லன். உத்தம வில்லன்ல எப்படின்னா, அவனை வந்து மரணம் வருதுன்னு தெரியும். இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு வகையில மரணம், அதுதான் வரும்ன்றது தெரியாது. அவனுக்கு வந்து வருதுன்னு தெரியாது. அதனால அவன் வந்து என்னென்ன பண்றான் பாரு, அந்த மனோரஞ்சன்ற கேரக்டர். தப்பா நினைச்சிருவாங்க கமலா அப்படி சொல்றான் அப்படின்னு. மனோரஞ்சன்ற கேரக்டர் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு செல்ஃபிஷ் தான் வச்சுக்கோங்க. ரொம்ப செல்ஃபிஷ், கிரே ஷேடோட நிறைய டார்க். இட்ஸ் நாட் பர்சனலி இஸ் நாட் ஏதான் நீ இது கூட பேசிட்டு இருந்த, அவளுக்கு வந்து ஒரு தனியா ஒரு அஃபேர் இருக்கு, ஃபேமிலி அந்த அளவுக்கு கவனிக்கல, தனியா இருந்தா அஃபேர். ஆமா, சினிமா 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 சினிமான்னு இருக்கு. அண்ட் கடைசி படம் தன்னை வளர்த்தெடுத்த குரு கூட ஒரு பண்ணணும், அதுவும் காமெடியா பண்ணணும், அந்த ஒரு ஹாஸ்யத்தோட பண்ணணும் அப்படின்ற ஒரு சிரிச்சுக்கிட்டே போகணும். ஸோ மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலைஞன் அந்த ஃபிலிம்ல ஒரு இதுவா இருக்கான். எப்படி சாகாவரம் பெற்ற, அதுல வந்து ஒரு இது சொல்லுவாங்க, என் உதிரத்தின் விதை உயிர் உதிர்த்த சதை வேறொருவனை பகவன் போர்த்திருவேனா குணர்க பிரகலாதனை என்ற மாதிரி வரும். அது முடிவுரை என்றொன்றில்லா காவியம் நான் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அதெல்லாம் வந்து இரணியன் நாடகத்தை வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் ஒரு டைம்ல அது வந்து மனப்பாடமா பண்ணி ஆடிஷன்லாம் நான் இது பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு சொல்றேன், அது நிறைய அனுபவம்லாம் இருக்கு ஆஃப் த கேமரா நான் சொல்றேன். ஸோ விஷயம் என்னன்னா, கமல் திரும்ப ஏன் கமல்ஹாசனை பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஐ நோ இட் கெட்ஸ் போரிங் அட் டைம்ஸ், பட் கமல்ஹாசனை பத்தி பேசணும். ஏன்னா நிறைய சில விஷயங்கள்ல பொருளாதாரமா வீழ்ச்சி அடையும் தெரிஞ்சே he produced a lot of movies. Probably I mean he's an intelligent guy, very clever fellow. சேரன் ஒரு வாட்டி சொன்னா, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அவர் நினைச்சிருந்தாருன்னா கமர்ஷியல் படமா எடுத்து தள்ளியிருக்க முடியும், வேட்டையாடு விளையாடுவார் 1 2 3 எடுத்திருக்க முடியும். ஓகே, இந்த பாயிண்ட் இஸ், ஒரு ஃபிலிம் ஒரு ஆர்ட்டா அப்ரோச் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சினிமாவை இன்னைக்கு நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம், we all love cinema. வெறும் கமர்ஷியல் எலிமெண்ட் மட்டுமே ஒரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் அ பாயிண்ட் சலிச்சு போயிடும். யூ வில் நாட் அப்ரோச், ரிப்பீட் வேல்யூ இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை திரும்ப போய் பார்க்க வைக்கணும். ஒரு தருணம், ஒரு பர்டிகுலர் டயலாக் ஒன்று ஞாபகம் இருக்கு, பஞ்ச் டயலாக் கிடையாது, இட் இஸ் நாட் நான் ஒரு தடவை சொன்னா கிடையாது, இட் இஸ் அ வெரி இன்டென்ஸ் பர்சனல் ஜேர்னி that touched you. அதுல வந்து உத்தம வில்லன்ல வந்து
ஜெயராம் வர்கீஸ் கேரக்டர் வரும் வந்து ஃபோன்ல வந்து he will not even realize ஓ பொண்ணு இருக்கான்னு தெரியும். அஃப்கோர்ஸ் ஒருவேளை பொண்ணு இருந்து மனோன்மணி பேர் மனோன்மணியா அப்படின்னு உடனே குரல் தழுதழுக்கும். ஓகே, பட் he won't cry. he won't cry yet. அப்படியே அந்த நிஜமான ஒரு பர்சனல் அப்படிதான் இருக்கும். ஒரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தான் பொண்ணை இத்தனை வருஷம் பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அடுத்த நிமிஷம் வந்து ஓ பொண்ணு கிராஜுவேஷன்லாம் முடிச்சிருச்சா அப்படின்றது வந்து டயலாக வராது. he'll just react. இது வந்து கிராஜுவேஷன் போது எடுத்தது அப்படின்னு உடனே கிட்டத்தட்ட அதுவும் ஜெயக்கரியில வரும். ஜெயக்கரியில வந்து தான் பொண்ணுக்கு எவ்வளவு வயசாயிருக்கு, தான் பொண்ணுக்கு தனிக்கு கூடவே தான் இருக்கான். இட்ஸ் நாட் தட் ரெண்டுமே பிரிஞ்செல்லாம் இல்லை, பட் மென்டலி he was never there. he was always busy with film making and அந்த அதுல இருக்கிற பார்ட்டிஸ், அதுல இருக்கிற அந்த ப்ராசஸ்லயே இருந்துட்டு he was distanced from his own personal lifeங்கிறது தான் ஜேகலியோட கதை. இதுல இன்னொன்னு, இப்போ அந்த மரணத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலைஞன், இது மனோரஞ்சன் உத்தம வில்லன். இந்த ஜேகேலியில பார்த்தனா அவன் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அடைஞ்சிட்டான். அவனுக்கான ட்ரிபியூட்டே தராங்க இட்டாலியில, ஒரு பெரிய இதுல ஆடிட்டோரியல் தராங்க. ஸோ அவன் வந்து கன்ஃபரண்ட் பண்றான்ல, அதுதான் கதையே. ஆக்சுவலா நீ அப்படி பார்த்தா அது கன்ஃபரன்டேஷன் தானே, அவனோட கன்ஃபரன்டேஷன். ஸோ என் லைஃப்ல இத்தனை பேர் இருந்திருக்காங்க, இவ்வளவு நான் அடைஞ்சிட்டேன், ஆனா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக, இந்த கெரியர்ல இப்படி இருக்கிறதுக்காக நான் பல பேரை இழந்துட்டேன், இன்க்ளூடிங் கூட இருக்கிற எல்லாருமே எழுந்துட்டான். அவங்க அப்பாவை தேடி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சின்ன வயசு, இப்போ எப்படி சொல்றது, இந்த அனிமல் படத்துல வந்து அப்பா அப்பான்னு அந்த மாதிரி இவன் வந்து அப்பாவை தேடி ரன்னிங். எனக்கு அதுவும் அது சீன் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஆனா இத்தனை வயசுல வந்து லைஃபை தொலைச்சிட்டேன்ற மாதிரி தான். சோ அது வந்து ரொம்பவே டச் பண்ணிச்சு. யூ ரைட். அதாவது அந்த லைஃபை துரத்தான் லிட்டரலா. he wants to reconnect with his father. அது துரத்துறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிகரேட்டிவாவும், இது வந்து மோஸ்ட் லிட்டரலி ஆல்சோ ஃபிகரேட்டிவ்லி. அதே போல அவன் எல்லாத்தையுமே தன்னையே பார்க்கறான் எல்லா இடத்துலையுமே. அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் வேற ஏதோ ஆடிஷனுக்குள்ள வந்துட்டான்னு தோணுட்டு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கடைசியில் பார்த்தா தான் அவனே அவன் பார்க்கறான். ஸோ அந்த இது பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்லுமே அவன் யாரெல்லாம் இருக்கணுமோ அங்க அதுல அவன் பார்க்கறான். எனக்கு என்னன்னா அங்கதான் அந்த ரோன் கேரக்டர் வந்து ஒரு காவியமா தெரிஞ்சான். எல்லாருமே போயிட்டாங்க, எல்லாருமே விட்டு போயிட்டாங்களோ இல்ல வந்து இவன் இழந்துட்டானான்னு தெரியல. ஆனா ரோன் மட்டும் நின்னான். இல்ல அதுக்கு இன்னும் காரணம், இவன் வந்து he was a selfish guy. செல்ஃபிஷ் அப்படி ஆயிடுமா தெரியல. நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இல்ல, நிஜமாக ஒரு சூப்பர் ஸ்டாரோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்ன்றது யாருக்கு தெரியும், நமக்கு எப்படி தெரியும். சினிமாங்கிறது தான் உனக்கு ஒரு சின்ன விண்டோ ஃபார் அஸ் டு விட்னஸ் வாட் குட் ஹேப்பன். இந்த மெட்டா ஃபிலிம், இந்த ஃபிலிம் பர்சனாலிட்டிஸை பத்தின ஒரு படம், பயோபிக் கிடையாது. அது ஒரு கதையா, ஒரு எபிசோடா, ஒருத்தனோட லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹாலிவுட், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்ல அந்த மாதிரியான விஷயம் தான். ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் எப்படி, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் எப்படி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜேகேலி உத்தமவில்லன் பத்தி பேசும்போது கண்டிப்பா இன்னொரு படம் அப்பவே சொன்னாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது, பேர்ட்மேன். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அந்த கேன்சர் பேஷண்ட் மாதிரி தானே வரும். அவரு கேன்சர் பேஷண்ட் கிட்டத்தட்ட ஒரே உத்தம வில்லனும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே கதை கிடையாது. உத்தம வில்லன்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்டர், பேர்ட்மேன்ல ஹாஸ் பீன் வந்து he is not 80களில் லேட் 80ஸ்லயும் ஏர்லி 90ஸ்லயும் பேர்ட்மேன்ற ஒரு கேரக்டர் பண்ணி மசாலா படம் மட்டுமே பண்ண ஒரு ஆள். கடைசி he realizes that he is going to die. கடைசி நாள்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஒரு ஃபிலிம் ஒரு ஆர்ட்டா ஒரு பிராட்வே ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். ஒரு பிராட்வே ஷோவை அடாப்ட் பண்ணணும்னு நினைப்பான். அவனுடைய பொண்ணோட இருக்கிற டைனமிக்ஸ், அவனுடைய ஓன் பாஸ்டோடைய கான்ஃபரன்டேஷன், நீ சொன்ன மாதிரி அதே கான்ஃபரன்டேஷனை பத்தின படம் தான் பேர்ட்மேன். ஸோ ஏன் ரெண்டும் ஒரே சமயத்துல வந்த படம்? எப்படி மகாநதியும் ஷாஷாங்க் ரிடெம்ஷனும் ஒரே வருஷம் ரிலீஸ் ஆச்சோ, அதே மாதிரிதான் பேர்ட்மேனும் உத்தம வில்லனும். மகாநதியும் பெருசா பொருளாதார ரீதியா போல, இது உத்தம வில்லன் கேட்க வேண்டாம், இட் வாஸ் a flop, unfortunate flop. பட் நீ சொல்லுவ, ஐ அக்ரி வித் யூ இன் சர்டன் திங்ஸ். அந்த படத்துக்குள்ள வர படம் வந்து நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. உத்தம வில்லன் வந்து எனக்கு பிடிக்கும், ஆனா இன்னொரு தடவை அந்த படத்தை பார்க்க சொன்னா நான் பார்ப்பேனா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு முழு படமா என்னால அது வந்து திருப்தி படுத்தல. ஒரு படமா சொல்றேன், அந்த படத்துல வர்ற அந்த பிலாசபி எல்லாமே ஓகே, கிரேட்டஸ்ட் ஆக்டிங், கிரேட்டஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்,
அந்த புக்கும் வகை 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 சுத்தமா இல்ல. பிஜிஎம் சுத்தமா சூப்பர் இருக்கும். இல்ல. இன்ஃபேக்ட் பிஜிஎம் எல்லாமே வந்து இதுல உண்டு, ஆப்பிள் மியூசிக்லாம் உண்டு. அது ஒரு ப்ரமோ ஒண்ணு வந்தது இல்ல, அப்போ வரும்போது இந்த நிஜாம் பாக்கு வச்சுலாம் சொன்னாங்க. நிஜாம் பாக்கு அந்த இது மாதிரியே டிரான்சிஷன் வரும் ஒவ்வொரு கேரக்டருமே. ஓ So, மார்ஃபான் ஆமா, சொல்றியா? ஆமா, Yeah. ஸோ அதான் உத்தமில்லன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்டா இருந்தது. அது படத்துக்குள்ள இன்டென்ஸ் மூவி. ஆமா படத்துக்குள்ள படம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனோம். அது நீ கூட வரலான்னு நினைக்கிறேன். அப்போ வரல. நீ தனியா வேற யார் கூட போயிட்ட போல. ஸோ அதனால நாங்கெல்லாம் போனோம். அது ரியல் கேரக்டர், அந்த மனோரஞ்சனா அந்த கேரக்டரா இருக்கும்போது அது ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. படத்துக்குள்ள ஒரு படம் வரும்ல, ஒரு கேரிகேச்சர் மாதிரி, அது வந்து நிஜமா work out ஆகல. அதுல வந்து கமலஹாசன் இன்டென்ஷனலா ஒரு கலைஞனுக்காக மட்டும்தான் தியேட்டர்ல உட்காந்தாங்க. இல்ல, அது இன்டென்ஷனலாவே யோசிச்சு பார்த்தேன்னா அந்த படம் வந்து பாலச்சந்தர் அந்த மார்கதர்சி கேரக்டர் சொல்லிட்டே இருக்கும், டோன்ட் எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ஷன். ஏன்னா லிட்டரலா 90 நாள் கூட கிடையாது, 90 நாள்ல உயிரோட இருக்க போறான் மனோரஞ்சன், அதுக்குள்ள எடுத்தாகணும் படத்தை. அண்ட் படம் வந்து டெலிபரேட்டான ஷார்டியா இருக்கும். அந்த அப்படிதான் யோசிக்கணும். அப்படி யோசிக்க தெரியல. ஏன் அப்படின்னா அவசியம் இல்ல. இல்ல அவர் வந்து சொல்லுவாரு, பாலச்சந்தர் அந்த கேரக்டர், நாம வந்து மக்களை சிரிக்க வைக்க போறோம், அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறோம்னு. ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும்? கமலஹாசன் இருக்காரு, கமலஹாசன் நம்மள சிரிக்க வைக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா பஞ்சதந்திரம், வசூல் ராஜா ஆடியன்ஸ் அப்பதான் நினைப்பாங்க. சோ நம்ம வந்து ஃபெயில் ஆனதுக்கு நம்ம வந்து அதை வச்சு நம்ம சப்பக்கட்டை கட்டக்கூடாது. நான் இல்ல, this is not a movie review about it. The point is about writing. விஷயம் characters. Okay, we were talking about 3 movies, Birdman, உத்தம வில்லன், ஜே கெலி. மூணுமே மெட்டா ஃபிலிம்ஸ். மூணுமே வந்து சினிமா ஒரு ஸ்டாரை பத்தின படம். உத்தம வில்லன் வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்டார், ஜே கெலி இஸ் அபவுட் அ சக்சஸ்ஃபுல் ஸ்டார், Birdman was a successful star. கடைசியில he wants to make a artistic movie, and Birdman now he is dying, he wants to reunite with his daughter, and he wants to reconcile with his daughter. And அது பத்தின படம் கொஞ்சம் பிலாசபிக்கலா இருக்கும், சில வந்து அப்ஸ்ட்ராக்டா இருக்கும் அந்த படம். படத்தோட முடிவு வந்து நிறைய பேருக்கு புரியாது அந்த படம். என்ன ஆகும், பேசிக்கலி ஒரு அந்த படம் you will have to witness it to understand. Abstract ending. whereas ஜே கிலியும் சரி உத்தம வில்லனும் சரி ரொம்ப தீர்க்கமான முடிவு. உத்தம வில்லன் வந்து it talks about படம் சாகாவரம்ன்றது வந்து நீ வாழ்ந்துட்டே இருக்கிறது கிடையாது, உன்னை பத்தி பேசணும், உன்னோட புகழ் வந்து உன்னுடைய கலையில மூலமா you can become immortal அப்படிங்கிறது தான் அவனுடைய எல்லா சாரி எல்லாமே அதோட முடிஞ்சிருது. சிவாஜி கணேசன், இளையராஜா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு இம்மார்டல், அதனால they will live forever. whereas ஜே கெலி வந்து ஒரு கன்ஃபரன்டேஷன் of his own personal life, and literally உன்னுடைய குழந்தைகள் உன் கண்ணு முன்னாடி வளர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆக்சுவல் ஒரு துயரம். when you have to look back, if you have missed it. நிறைய பேர் வந்து வேற கண்ட்ரியில வேலை பண்ணவங்களுடைய இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா they wouldn't have witnessed their own kids growing up. அப்படி நான் பார்க்கிறேன் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல. It is very disheartening to see your own kids not looking up to you or not being with you. So he will break the fourth wall and then he'll say எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா. அண்ட் அதுல நான் பார்த்த ஒரு விஷயம், I'm very glad that தமிழ் சினிமால we got to witness அது மாதிரியான ரைட்டிங். அது பாய்க்னன்ட் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு கேரக்டர் யோசிச்சிருக்கான், கமலஹாசன் யோசிச்சிருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். I'm happy about it. படம் ஓடலன்றது எனக்கு என்ன, நான் ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எக்ஸாக்ட்லி. ஸோ அதான், ஸோ 3 படத்துக்குமே கதை வகையில சம்பந்தம் கிடையாது. ஆனா 3 படத்துடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஹீரோ அந்த கேரக்டர் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம். ஏன்னா கிரே ஷேடோடு இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த 3 படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் வாட்ச் ஜே கெலி. ஜே கெலி வந்து ஜார்ஜ் கிளூனியோடைய ஒரு உன்னதமான படம். அண்ட் முக்கியமா ஆடம் சாண்ட்லர் அன்கட் ஜெம்ஸ், அகைன் another மூவி, வெரி டிஸ்டர்பிங் மூவி. ரொம்ப it's not a movie that you can actually watch. ஒரு மாதிரி it will put you in a very discomfort இது stage. அது விதமா அது ஒரு ஜானர் by itself by the way. ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியை உண்டு பண்ற ஒரு படம். இன்ஃபேக்ட் ரீசெண்டா மார்ட்டி சுப்ரீம் கூட அது மாதிரி ஒரு படம் தான். அந்த கேரக்டர் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து
ஏன் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரேக்கிங் பேடோடைய ஸ்பின் ஆஃப் இருக்கு, ஓகே. வாட் இஸ் இட், சால் குட்மேன், பெட்டர் கால் சால். இல்ல பெட்டர் கால் சால்லாம் வந்து அது மாதிரியான இது ஒரு மாதிரி இட் வில் கிரியேட் ஆங்ஸைட்டி. பட் எனிவே த பாயிண்ட் இஸ் ஆடம் சாண்ட்லருடைய ஒரு உன்னதமான ஒரு நடிப்பு விட்னஸ் பண்ணணும்னா யூ ஷுட் வாட்ச் ஜே கெலி. அண்ட் ஐ காட் என்ஜாய் த மூவி பெட்டர் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு உத்தம வில்லன். ஸோ 3 படம் இதுதான் ரிலேட்டபிளாக இருக்குது. பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். நன்றி.